இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபை அளவற்ற இரக்கத்தினால் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அந்த அன்பின் ஐக்கியத்துல சரீரம் முழுவதும் இணைவாய் இசைவாய் கட்டப்பட்டு கூட்டப்பட்டு நாம் அவருக்குள் அவரை அஸ்திபாரமாய் கொண்டு நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அவரை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் அசைக்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்ட எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அது அசையாது. கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல, அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், இன்றைக்கு நாம் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நம்மையோ நம் குடும்பத்தையோ எதுவும் அசைக்க முடியாது என்பதை நாம் அறிந்தவர்களா இருக்கிறோம். இந்த நாளில கூட அவருடைய வெளியேற பெற்ற சத்தியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் அந்த ஆவியானவரை குறித்ததான ஒரு ஆழமான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா இதை நம்ம புரியும் பொழுதுதான் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல புரியும் போதுதான் இந்த ஆவியானவருடைய செயலை நாம் பலமாய் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வர வேண்டும். அந்த ஆவியானவருடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனில் ஒரு நபராய் இருக்கிறார். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் ஒரே சமமான நிலையில் இருக்கும் தேவனாய் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அல்லது பவர் அப்படிலாம் கிடையாது. அவருக்கும் என்ன இருக்குன்னா, மைண்ட் இருக்கு, வில் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் தேவனாக இருக்கிறார். நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ எப்படி அவருக்கு எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த எபேசியர் 4ல நம்ம வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம்னா, அது ஒரு ஃபோர்ஸாவோ, ஒரு பவராவோ இருந்தா நம்ம அத துக்கப்படுத்த முடியாது. ஆனால் அவர் ஒரு நபராக இருக்கிறபடியினாலே, நாம் அவரை என்ன செய்றோமா, துக்கப்படுத்துகிறதாய் குறித்திருக்கிறது. அதனால தான் அவர் ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மைண்ட் இருக்கு, வில் இருக்கு. நம்மள போல மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அந்த விசுவாசிகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்குள் அவர் தங்கி இருந்து அவர் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர் வைத்திருக்கிறார். நம்மள கைட் பண்றாரு. நம்மளுக்கு தேற்றுகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார். நம்மள எல்லா விதமான அந்த கிறிஸ்து எதையெல்லாம் நமக்கு சொன்னாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனுக்கு என்னென்னலாம் அட்ரிபியூட்ஸ் இருக்குதோ, அவர் எப்படி எட்டர்னல் நித்தியமான தேவனாய் இருக்கிறாரோ, எல்லா இடங்களிலும் ஆம்னி பிரசன்டா இருக்கிறாரோ, ஆம்னிசியன்ட் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், ஆம்னி பொட்டன்ட் வல்லமை நிறைந்தவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் அத்தனை அந்த ஆட்ரிபியூட்ஸும் என்ன செய்து இருக்குது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நித்தியமாய் இருக்கிற தேவனாய் இன்றைக்கு அவர் நம்முடனே கூட நம்முடைய ஆவியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பொதுவா அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவினுடைய ரூபத்தின் மூலம் இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். பெந்தைகோஸ்தே நாள்ல பயங்கரமான ஒரு
காற்றுல அவர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சீஷர்கள் இருந்த அறை முழுவதிலும் ஒரு வயலன்ட் விண்ட், ஒரு பயங்கரமான பலத்த காற்றின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள வந்து நிரப்புகிறத நம்ம பார்க்கிறோம். சில பிப்ளிக்கல் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை அக்கினிக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குதா? அக்கினியா இருக்குதா? அது சுத்திகரிக்கிற அக்கினியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அ இந்த இன்விசிபிள் இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறார்னா, அதாவது அவரு இன்விசிபிளா தான் நமக்கு தெரியிறார். நமக்கு ரியலா அவர ஒரு ஒரு சாயல்ல நம்ம பார்க்க முடியல. ஆனால் நமக்குள்ளே அவர் வசிக்கிறாரா என்றால், நிச்சயமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அவர் என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு கனெக்ஷன் எப்படி இருக்குதுங்கிறது தான் முக்கியம். அவர் இருக்கிறாரு. ஆனா, அவர் இருக்கிறத நம்ம ஆத்துமார்த்தமா நம்ம அறிந்திருக்கிறோமா? அவரோடு கூட நம்ம உறவு கொள்ளுகிறோமா? அவரோடு கூட நம்ம உறவுல, அவர் ஐக்கியத்துல நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் நம்ம பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஷேர் பண்ணி, அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்கிறோமா? அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையாவே நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்குள்ள என்னென்ன பகுதிகள்லலாம் இருள் இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் கிரியேஷன்ல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் அந்த அந்த ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ எதற்காக அவர் அசைவாடி கொண்டிருந்தார்? எல்லாத்தையும் ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரணும். ஒரு அழகா மாற்றணுங்கிறதுக்காக, அவர் அந்த அந்த ஜலத்தின் மேல் அவர் என்ன செய்கிறாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம். இருள் இருந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் அந்த கிரியேஷன்லயே அவர் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்பிரிட் இந்த ஆவி அப்படிங்கிறதற்கு என்ன வார்த்தை ஹீப்ரு வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ருவாக். அதாவது இந்த ரூவாக் அப்படின்னாலே சுவாச காற்று. தேவனுடைய சுவாசம். அதுதான் இந்த ருவாக் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறதா இருக்குது. இப்போ இந்த சுவாச காற்று, இந்த காற்று அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த மேகங்கள் அ அங்க மூவ் ஆகுறதையும், இல்ல மரங்கள் அசைகிறதையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இந்த காற்று அங்க வீசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவர நம்ம டீப் பிரெத் எடுக்கும்போது கூட, இந்த ஆவியானவரை நம்ம உணர முடியும். ஏன்னா, அவர் சுவாச காற்றா இருக்கிறார். இதனால தான் நம்ம இந்த பிரீத்திங்ல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, இத யாரெல்லாம் நம்ம உணர்ந்து செய்றோமோ, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஃபீல் அவர் நமக்குள்ள இருக்கிறத நம்ம அழகா ஃபீல் பண்ண முடியும். இந்த பிரீதிங்க்கு அவ்ளோ காரியத்த தேவன் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி காற்றும், சுவாசமும் இன்விசிபிளா இருக்குதோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் காணக்கூடாதவராய் தான் இருக்கிறாரு. அந்த காற்று எப்படி பலமாய் வீசுகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய இந்த சுவாசம் நம்மளை எப்படி உயிரோட வைத்திருக்கிறதோ, ஜீவனோட வைத்திருக்கிறதோ, அதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவனோடு எல்லாரையும் வைத்திருக்கிறதற்கு ஒரு காரணியாய் இருக்கிறார். அப்போ இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இதுல எதற்காக இவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சில பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது, யோசேப்புக்கு அங்கே நல்ல டிசர்ன்மென்ட் இருக்கு. ஒரு கனவ சொல்லும்போதே, அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு எம்பவர்மென்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ஞானம் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த டிசர்ன்மென்ட் இருக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் வந்த காரியமா இருக்குது. பெத்லகேல பார்க்கும்போது, எதையும் யோசித்து, யூகித்து செய்யும் ஞானம், விவேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியினால அவன் நிறைக்கப்படுகிறான். ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள அழகாய் செய்வதற்கு அவன் அந்த ஞானத்தினால் நிரப்பப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் அந்த ஞானத்தின் ஆவி.
நம்ம இதெல்லாம் இன்னும் வர்ற நாட்கள்ல ஆழமா தியானித்து பார்ப்போம். ஆவியானவருக்கு 7 காரியங்கள் அந்த ஏசாயா 11:2ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும், உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும், பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ இந்த 7 ஸ்பிரிட்ஸும் இன்னைக்கு இந்த இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த ஒரு காரியங்கள். இது அத்தனையும் நமக்குள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வர்ற நாட்கள்ல நம்ம தியானித்து பார்க்கும்போது அது நமக்கு புரியும். எப்போ நம்ம கிறிஸ்துவை நமக்கு சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நமக்குள் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நமக்குள் அவர் என்ன செஞ்சுட்டாரு? தங்க வந்துட்டாரு. இப்போ நம்மையும் அவரையும் எந்த ஒரு காரியமும் பிரிக்கவே முடியாது. அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆழமாய் தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம கிறிஸ்துவை பின்பற்றவே முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன நடக்குது? நம்ம ஹார்ட்ல என்ன போயிட்டு இருக்கு? நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கிறோம்? எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க உங்க ஸ்பிரிட் மேனுக்குள்ள போனீங்கன்னா, உங்க ஸ்பிரிட் மேன்ல இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன திங்க் பண்றீங்க? எந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எதுவும் அவருக்கு மறைவு கிடையாது. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாராம்? பார்க்கிறார். நம்ம ஹார்ட்ல என்ன போயிட்டு இருக்கு? நம்ம மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறத அவரிடத்துல இருந்து நாம் மறைக்கவே முடியாது. அதனால தான் ஓப்பனா நமக்கு ஒரு எந்த எண்ணம் நமக்கு எதிரடையான என்ன எண்ணம், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் என்ன வந்தாலும், இல்ல நமக்கு ஒரு மாதிரி பயமான ஒரு எண்ணங்கள், ஒரு கவலை நம்மளுக்கு ஆழ்த்துகிற ஒரு கவலை, ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்கு மேற்கொள்ளுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் போகும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் மூலமாய் தேவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே, அந்த அன்பை அவர் நமக்கு வெளிக்காட்டி, நம்மை அந்த சோர்விலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து அவர் நிச்சயமாய் நம்மை வெளியே கொண்டு வருவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களா நம்ம பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அட்ரிபியூட்ஸ் ஒண்ணொண்ணையும் பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு தேவன் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல இதெல்லாம் அன்லாக் ஆகும்போது, இந்த இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இன்டிமெசிய நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய ஆவிய தான் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் விடுதலையா இருப்பதுதான் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றிருப்பதற்கான அடையாளமா இருக்கிறது. Where the spirit of the Lord is, there is liberty. அங்க விடுதலை இருக்குது. இன்னைக்கு நமக்கு விடுதலை இல்ல. நம்ம ஆத்துமாவுல ரொம்ப கலக்கங்களையும், சோர்வுகளையும், பயங்களையும், சூழ்நிலைகள பார்த்து, இல்ல ஏதோ ஒரு பலவீனம் நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு ஏதோ ஒண்ணு நம்மள பாதித்துக் கொண்டு இருக்குமாயின், இந்த கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நம்ம அங்க அவரோடு கூட நம்ம இன்டிமேட் கனெக்ஷன் வைக்கும்போது, அங்கே நம்முடைய ஆத்துமாவுல ஒரு மிகப்பெரிய விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார்.
இந்த இடத்துல நீ இப்படி திங்க் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தேவன் உன்னை பரிபூரணமாய் நேசிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வார்த்தை இப்படி சொல்லுது. நீ ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். அதனால இத குறிச்சு நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி, அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருந்து பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதன் மூலம், நம்ம என்ன செய்றோமா, என்ன ஆகுறோமா, அவருடைய சாயலாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோமாம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில ஒரு நபராய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவ்ளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் நம்ம நம்மை குறித்து சாதாரணமா திங்க் பண்றோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, எல்லா ஏரியாஸ்லயும் நமக்கு விடுதலை. இதுல சந்தேகமே கிடையாது. நீங்க ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு காரியத்திலயும் நம்முடைய எண்ணங்களை, அ அ நம்மளுடைய இருதயத்தை அவரிடத்துக்கு நம்ம கொண்டு போவோம் என்றால், இந்த ஆவியானவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28, 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. போதும். அப்போ இங்கேயும் இயேசு சொல்றாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ அந்த தேவன்கிற ஸ்தானத்துல பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பரிபூரணமாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவ்ளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவன், திரித்துவத்துல ஒரு நபர் நித்தியமாய் நம்முடைய ஆவியுடனே கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், எவ்வளவு ஒரு பலமுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இந்த பலன நம்முடைய ஆவியில பரிபூரணமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ யூ வில் ரிசீவ் பவர். அப்போ அந்த பவர நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய ஆவியில பெற்றிருக்கிறோம். இந்த பவர நம்ம உணர்கிறோமா? எப்போ நம்ம இத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இவ்ளோ பெரிய பவர் நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஆவியில நான் பெற்றிருக்கிறேன். அப்படிங்கிறத உணரும்போது, அங்கே தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை நாம் நம்முடைய சரீரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ஆத்துமாவுல மாத்திரம் இல்ல, நம்முடைய சரீரத்துல கூட இந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வசனத்த நம்ம பார்க்கலாம். அதாவது முதல் அட்ரிபியூட், ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவனாய் இருக்கிறார். திரித்துவத்தில் உள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10, 11 வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இங்க வசனம் தெளிவா சொல்லுது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கு என்ன தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார்? என்ன காரியங்கள, அதாவது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. ஆம் காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிற ஒரு வசனம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனத்துல. ஆனா இங்கே நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், நம்ம இருதயத்துல ஒரு எண்ணம் தோன்றுதுன்னா, இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்தது? எப்படி வந்தது? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் நம்ம எண்ணங்கள் வரும்போதே அவர் அறிந்திருக்கிறார். அந்த எண்ணத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயும் இருக்கிறார். நமக்கு என்னென்னலாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு
அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல. தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். He deeply searches all things, even the deep things of God. தேவனுடைய ஆழங்களை அவர் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்த வசனம் பார்க்கும்போது, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்குரியவைகளை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். அவர் தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் நமக்குள்ளே நித்திய நித்தமா வாசம் பண்ணும்படி, கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வாசம் பண்ணும்படி அவர் வந்திருக்கிறார். இப்ப இதை இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு இன்னும் புரியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். அப்போஸ்தலர் 5, 3, 4. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை அடுத்த விற்க வசனம். முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இங்க அழகா இந்த அனனியாவை பார்த்து பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு, இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரையே இவன் என்ன செய்யறான்? ஏமாற்றுகிறான், பொய் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்ப பரிசுத்த ஆவியானவரை அங்க தேவனாய் ஆதி அப்போஸ்தலர்கள் பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆழமாய் அவரை அறியாதபடியினால, திருத்துவத்துல ஒரு தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாய் நம்ம அறியாதபடியினாலே நம்ம சாதாரணமா மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தாவியானவரின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கை அது வெற்றியுள்ளதாய் இருக்கும், ஜெயமுள்ளதாய் இருக்கும், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்னும் ஒரு வசனம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அங்க அழகா அந்த வசனம் சொல்லுது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ நான் அழைத்த ஊழியம் எவ்வளவு அழகா அங்க தேவனாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவங்க எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்பட்டாங்கிறத நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். முடிந்தா நம்ம தியானித்து பார்க்கலாம். அங்க நீங்க ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் அங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். எப்படி பவுலும் சீலாவாலையும் அந்த சிறைச்சாலையில அந்த நடு ராத்திரி வேளையில ஜெபம் பண்ணி அவங்களால துதிக்க முடிஞ்சதுன்னா அவங்க முற்றிலுமா பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரம்பி இருந்தார்கள்.
அதனாலதான் அவங்களுக்கு சூழ்நிலைகள் பெருசா தெரியல. அவங்கள சரீர பிரகாரமா கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்ன வார்த்தையின்படி அவங்க ஆத்துமாவுல, ஆவியில அவங்க எப்படி இருந்தாங்கன்னா விடுதலை உணர்வுல இருந்தாங்க. அவங்க சரீரம் தான் கட்டப்பட்டு இருந்தது. ஆத்துமா விடுதலையா இருந்தது. அதனாலதான் அவங்களால அந்த சூழ்நிலையில கூட அவங்க தேவனை துதிக்க முடிந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள பார்த்து, இதெல்லாம் எனக்கு இருக்கு. அதனால நான் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி உணர்றேன். என்னால என்ன என்ன எந்த வேலையிலும் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் தேவனோடு கூட உறவுல இருக்க முடியல. ஏன்னா எனக்கு அவ்ளோ காரியங்கள், அவ்ளோ வேலைகள் இருக்கு. அப்படிலாம் நம்ம நெறைய காரியங்கள் நமக்கு சொல்றோம். ஆனா, அவங்க சிறைச்சாலையில அவ்ளோ அடிச்சு, அவங்கள துன்புறுத்தி கட்டி வைத்த பொழுதிலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க ஆவியில இருக்கிற அந்த அந்த 5 சென்சஸ்க்கு அவங்க இடம் கொடுக்காம, உள்ளத்துல இருக்கிற தன்னுடைய அவங்க ஆவியில இருக்கிற மனிதர்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்ல அவங்க நிரம்பி அதிலிருந்து செயல்படுகிறபடியினாலே, அவங்க எப்பொழுதும் விடுதலையோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எத குறிச்சும் பயம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பயம் என்பதே இந்த அப்போஸ்தலர்களுக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவியினால் தான் நம்மையும் அவர் நிறைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 1ஓ 2ஓ பார்ப்போம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, நெறைய காரியங்கள் நமக்குள்ள அங்க அன்லாக் ஆகும். அது நமக்கு மிகப்பெரிய விடுதலைகளை கொடுக்கும். நம்ம ஆவியானவரோடு இன்டிமேட்டா தொடர்பு கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இங்க சத்திய ஆவியாகிய இந்த பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கம்ஃபர்டர். இந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறாராம். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். நம்ம ரோமர் 8:26ல பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்கள் நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மள உடனே குற்றப்படுத்த மாட்டார். நம்முடைய ஆத்துமாவுல நம்ம சோர்வடைகிறோம். நம்ம ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா நம்ம வீக்கா இருக்கலாம், பிசிக்கலா வீக்கா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறோம் என்றால், இந்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு டெண்டர் ஹார்ட்டட் பர்சனா இருக்கிறாரு. நம்மை தேற்றரவாளனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அதனால நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கும்போது, அவரே நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அந்த அளவுக்கு இந்த தேற்றரவாளன் நம்முடனே கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் நமக்குள்ளே இருக்கிறார். தேற்றரவாளனாய் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களுக்கு நமக்கு ஒரு எண்ணம் வரும்போதே நமக்கு என்ன அங்க குறைவு இருக்குன்னா, அந்த இடத்துல சத்தியத்தை நம்ம அறியாத
பொழுதுதான் நமக்கு அந்த ஏரியால அந்த வெளிச்சம் இல்லாதபடியினாலதான் நமக்கு பயமோ கலக்கமோ சோர்வோ வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்போது நாம் அந்த பகுதிகளில் இருக்கிற பயத்தையோ கலக்கத்தையோ அவிசுவாசத்தையோ நம்ம என்ன செய்ய முடியும்? ஈஸியா மேற்கொள்ள முடியும். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்துல இருக்கிற ஒரு நபர் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்னென்ன காரியங்கள்ல நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது ஒரு ஒரு பிள்ளை, என்னோட என்னுடைய சொந்தக்கார பிள்ளை தான். அந்த பிள்ளைக்காக திடீர்னு ஆவியானவர் ஜெபிக்கும்படி என் உள்ளத்துல ஒரு காரியம் வந்தது. அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு அந்த ஃப்ரைட் ரைஸை தேவன் காண்பித்தார். அதாவது ஒரு பிளேட்ல சூடா ஃப்ரைட் ரைஸ் ஆவி பறக்க இருக்கிற மாதிரி அவர் காட்டிட்டே இருக்கிறாரு. எனக்குள்ள இது எதுக்கு இவளுக்கு ஜோம் பண்ணும்போது எதுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் எனக்கு முன்னாடி வருதுங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது. பலமுறை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ 2-3 தடவை எனக்கு அதை ஆண்டவர் காட்டிட்டே இருக்கிறாரு. ஆனா எனக்கு எதுக்கு காட்டுறாருன்னு தெரியல. இல்ல நானா நினைக்கிறேன்னா, இப்படியெல்லாம் பல யோசனைகள் வருது. அப்போ நான் ஆண்டவர்ட்ட நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த ஃப்ரைட் ரைஸ குறிச்சு நீங்க ஃப்ரைட் ரைஸ் நீங்க காட்டுறீங்க. எதுக்காக நீங்க காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை இந்த வாரத்துல அவ எப்பமாவது கால் பண்ணுவா. இந்த வாரத்துல அவ கால் பண்ணுனா அப்படின்னா, நான் இந்த காரியத்த குறிச்சு கேட்கிறேன். இல்லன்னா நான் அவள்ட்ட கேட்க மாட்டேன்னு நான் ஆண்டவர்ட்ட பேசியிருக்கிறேன். அது சண்டே பார்த்திருக்கிறேன். அது ஆக்சுவலா ஒரு வெட்னஸ்டே போல அவ கால் பண்றா எனக்கு காலையில. அப்போ நான் அவ பேசும்போது நான் பேசிட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், "உனக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொன்னா, "அக்கா என்னக்கா கேட்குறீங்க?" அப்படின்னோனே, "எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச சாப்பாடுனா அது ஃப்ரைட் ரைஸ் தான். எனக்கு நேத்து கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால நாங்க எல்லாரும் வீட்ல ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி வீட்ல வாங்கி சாப்பிட்டோம்க்கா" அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. அப்பதான் அவ ஏற்கனவே ஏதோ ஒரு ஒரு துக்கத்துல ஒரு ஒரு அவள ஒரு காரியம் துன்புறுத்துறதா இருந்துச்சு. அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லி அவ கால் பண்ணா. ஆனா இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவ டோட்டலா அந்த அந்த கலக்கத்துல இருந்து, அந்த சோர்வுல இருந்து அவ வெளிய வந்துட்டா. அப்போ எந்த அளவுக்கு ஆவியானவர் நம்முடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்க. நமக்கு என்ன பிடிக்கும்? என்ன 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 எந்த காரியங்கள்ல எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம்? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறதா இததான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுதும் கூட இந்த ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமே இதுதான். அவர் எல்லாவற்றையும் மனுஷனுக்குள் இருப்பவைகளை அவர் அறிந்திருந்தபடியினாலே ஒருவனும் அவருக்கு ஒன்னே சொல்ல வேண்டியது இல்லையா? அந்த வசன வாசி அதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷருக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு மூவ். அதனாலதான் சங்கீதம் 139ல சொல்றார், "கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர்." அவருடைய பிரசன்ஸுக்கு மறைவா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மள கம்ஃபர்ட் பண்றாரு. நமக்கு என்ன தேவை? எந்த வார்த்தை எப்ப குடுக்கணும்? நீங்க நெறைய நேரம் நீங்க பார்த்துப்பீங்க. எல்லாரும் நீங்க என்கிட்டயே ஷேர் பண்ற விஷயம், "ஐயோ! இந்த காரியத்த குறிச்சு நான் கலங்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தைய குடுத்தாரு. ஏதோ ஒரு டிவில நான் அத திருப்புனேன். இல்ல மெசேஜ நான் பார்க்கும்போது பார்க்கிறேன். நான் போன சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை எனக்கு வந்தது." இதெல்லாம் ஆவியானவருடைய ஒரு செயல். ஏன்னா உங்க இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை எப்படியாவது தேற்றணும், உங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆவியானவர் அவர் செயல்படுகிறார். நீங்க உண்மையாய் தேவனை நம்புகிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, நிச்சயம்
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க நினைப்பீங்க, எப்படி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தைய அவர் கொடுக்கிறார். நான் என்னுடைய லைஃப்ல நான் பல சாட்சிகள சொல்ல முடியும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வார்த்தைய அவர் தருவார். அப்படி பல தேவ மனிதர்கள்ட்ட இருந்தும் எனக்கு வார்த்தைகள நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா, என் இருதயத்துல ஒரு வார்த்தைய தேவன் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆ சம்பந்தமே இல்லாம அந்த நபரோடு கூட நம்ம நம்ம பிரேயருக்கு நம்ம வரம்போது, உடனடியா அவங்க அந்த வார்த்தைய நான் என் உள்ளத்துல என்ன வார்த்தைய தேவன் பேசுறாரோ, அதே வார்த்தைய அவங்க பேசும்போது, என்ன அப்படி ஒரு சந்தோஷம் என்னைய ஃபில் பண்ணியிருக்கு. உடனடியா அந்த கம்ஃபர்டர் நம்மள எப்படி கம்ஃபர்ட் பண்றாருங்கிறத நான் அத உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை இப்படிதான் என்னோட லைஃப்ல நடந்த காரியம். ஒரு ஒரு மனித வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ட்ரூத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, என்னைய ரொம்ப சோர்வுறப்படுத்துச்சு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் என்ன அவங்க என்னைய அறியாமல், என்ன புரிஞ்சு கொள்ளாம அவங்க சொன்ன வார்த்தைகள், இப்போ நம்ம ஈஸியா மன்னிக்க முடியுது. ஈஸியா அத எடுத்துக்கிட முடியுது. ஆனா அந்த நாட்கள்ல என்னால அந்த வார்த்தைகள் என்ன ரொம்ப இருதயத்த காயப்படுத்தி, ஐயோ! நான் இப்படி இல்லையே! இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருந்தப்போ, எங்க வீட்டுக்கு ஒரு ஒரு தெய்வ மனிதர் வந்திருந்தாரு. அவர் வந்த உடனே ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, "நீ ஏன் மனுஷ வார்த்தைய குறிச்சு கலங்குற?" எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருந்தது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நீ மனுஷரை குறித்து கலங்குகிற கலக்கம் இனி உனக்கு தேவையில்ல. தேவன் உன் மேல அன்பா இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை போல, உன் நீதிய வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுவார். அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்துல எனக்குள்ள இருந்த அந்த துக்கம் அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அது நாள் கணக்குல என் இருதயத்தை வாதித்துட்டு இருந்துச்சு. ஐயோ! என்னை இப்படி சொல்லிட்டாங்களே! இப்படி பேசிட்டாங்களே! என்னை இப்படி நெனச்சுட்டாங்களே! அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த துக்கம் எனக்கு அது ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ இருந்த இந்த இந்த சத்தியத்தின் அறிவு அப்ப இல்ல. ஆனா கூட அவரை தேடிக் கொண்டிருந்தபடியினால, அவர் மேல அன்பு வைத்திருந்தபடியினாலே, எப்படியாவது என் பிள்ளைய நான் வெளியில கொண்டு வரணும்னு ஆவியானவர் என் இருதயத்துல இருக்கிற ஆழங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அந்த துக்கத்துல இருந்து அவர் வெளிய கொண்டு வந்தார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். இததான் நம்ம அங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளயும் நம்ம பார்க்கிறோம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால், மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். எத குறிச்சும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றிருக்கிறோம். இததான் நம்ம உணரணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம கண்ணீர் விடுறது அவருக்கு தெரியுமா? நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால நம்முடைய சூழ்நிலைகள குறித்து, நம்முடைய காரியங்கள குறித்து, நம்மளுடைய பலவீனங்கள குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொன்னையும் அவர்கிட்ட கொண்டு போனா போதும். நம்ம ஸ்பிரிட் மேன் கிட்ட நம்ம கொண்டு போனா போதும். இந்த ஸ்பிரிட் மேன் கிட்ட அந்த இன்டராக்ஷன்ல, அந்த இன்டிமசில நம்ம எப்பவும் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அழகா நம்மள நடத்துறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் அடுத்ததா ஒண்ணே ஒண்ணு பார்த்து முடிக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? கம்ஃபர்டரா இருக்கிறது மாத்திரம் இல்ல. நமக்கு என்ன செய்றாரா? நமக்கு போதித்து வழி நடத்துகிற நமக்கு ஒரு டீச்சரா இருக்கிறாரு. நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்குறாரு. நம்ம வேதத்த வாசிக்கும் பொழுது, நீங்க முந்தி வாசிச்சதுக்கும், இப்ப இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிஞ்சு வாசிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க நமக்கு கொண்டு வராரு. முந்தி நம்ம வேதத்த நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் வச்சு நம்ம ஒண்ண வாசித்துட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற பிறகு, நம்ம இந்த ட்ரூத்த சரியா அறிஞ்சு கொண்ட பிறகு, நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ரெவலேஷன்ஸே அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த உணர்வு பூர்வமாய் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற நல்ல டீச்சரா ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 27வது வசனம். 1 யோவான் 2:27.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. மனுஷர்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க வேண்டியதில்ல. நீங்கள் அவராலே பெற்றும் இப்ப பரிசுத்த ஆவியானவரோட நிரம்பி நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்ல நம்ம இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனைகளை கேட்கிறோம். ஆவியானவருடைய துணையோடு கூட ஆலோசனை கொடுக்கிறவர்கள் நம்ம நம்ம பெற்றிருக்கலாம். ஆனா இத தவிர மனுஷீகமாய் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறவர்களிடத்துல போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஆலோசனை கேட்க வேண்டியதில்ல. அவராலே பெற்ற அபிஷேகம் நம்மில் என்ன செய்திருக்குதான்? நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இப்போ நிறைய கனெக்ஷன்ஸ், நமக்கு டிவைன் கனெக்ஷன்ஸே நமக்கு தேவன் ஏற்படுத்தி தர்றாருன்னா இந்த அபிஷேகத்தின் மூலமா தான். நம்ம சில நேரம் யூடியூப்ல பார்ப்போம். ஏதோ ஒரு வார்த்தை நம்மள பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். அந்த அந்த அவங்களுடைய மெசேஜஸ நமக்கு தொடர்ந்து கேட்கணும்னு ஒரு இன்ட்யூஷன் நமக்கு வரும். இதுவே பரிசுத்த ஆவியானவருடைய டைரக்ஷன். ஏன்னா, அந்த தேவ மனிதர் மூலமா நமக்கு பல காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த அபிஷேகமே சகலத்தையும் குறித்து நமக்கு என்ன செய்தான்? போதிக்குதான். அது சத்தியமா இருக்கிறது. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது போதித்தபடியே நம்ம என்ன செய்யணுமா? இந்த ஆவியானவர் போதித்தபடியே அவரில் நம்ம என்ன செஞ்சிருக்கணுமா? நிலைத்திருக்கணுமா? இந்த ஆவியானவரால நம்ம அந்த அபிஷேகத்தினால நிரம்பி நம்ம போதிக்கப்படாத சூழ்நிலைகள்ல தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு விடுதலை இல்லாத நிலைமையில நம்ம பயத்துக்குள்ளேயும், கவலைக்குள்ளேயும், சோர்வுகளுக்குள்ளேயும் நம்ம சிக்கிக் கொண்டிருப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிறைந்து அவருடைய அபிஷேகம் நமக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்போம் என்றால் நம் வாழ்க்கை என்றென்றைக்கும் எப்படி இருக்கும்னா விடுதலையா இருக்கும். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் நமக்கு நல்லா புரியும். நெகேமியா 9வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 9:20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல் ஆவியை கட்டளையிட்டீர். அங்க இஸ்ரவேல் ஜனங்களை அங்க வழிநடத்தி கொண்டு வந்த போது ஆண்டவர் சொல்றாரு, அங்க நெகேமியா அங்க சொல்றாரு, வழிநடத்த அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அடுத்ததா அவங்க வாய்க்கு மன்னாவை கொடுத்திருக்கிறாரு, அவங்க தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறாராம். அப்போ எந்த அளவுக்கு அறிவை உணர்த்தும்படி நமக்குள்ளே நல் ஆவியை அப்போ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியான இன்ட்ரெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் இல்லாத நாட்கள்லயே அறிவை உணர்த்தும்படி அந்த நல்ல ஆவியை அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு நித்தியமாய் நம்மோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நமக்கு அறிவை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 45வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். லூக்கா 24:45. இது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த காரியம். எம்மாவூர் சீஷர்கள் அங்க அவங்க இயேசுவோடு கூட அவங்க பேசிக்கொண்டு வர்றாங்க. இயேசு அவங்களுக்கு கூட பேசிட்டு வர்றாரு. பல காரியங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. ஆன்டி அந்த வசனத்தை வாசிங்க. 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. போதும். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அப்போ இங்க என்ன நடக்கு? He opened their understanding. அப்போ இந்த ஆவியானவர் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யறாரா? அவர் திறக்கிறாராம். அப்போ அங்க சொல்றாங்க, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க, அவர் வேத வசனத்தை நம்ம கூட எடுத்து சொல்லும் போது நம்ம இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா?
அப்போ கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு அவர் வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்த வார்த்தைகளை அவர் பேசும் பொழுது அவங்க அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி, வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கிக் காட்டின பொழுது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு ஆ, அப்போ பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட தேவ மனிதர்கள் அவங்க வார்த்தைகளை பேசும் பொழுதே அவங்க நம்முடைய இருதயம் என்ன செய்தாம்? கொழுந்து விட்டு எரிகிறதாம். நீங்க அத வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். யார் அந்த இருதயத்தில இருந்து பரிசுத்த ஆவியில இருந்து நிரம்பி பேசுறாங்க. உதட்டளவுல இருந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் எதுவும் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க முடியாது. ஆத்துமார்த்தமாய் ஆவியிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறதா இருக்கும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? அண்டர்ஸ்டாண்டிங்க நமக்கு ஓப்பன் பண்றாரு. இந்த ஆவியில இருந்து இந்த ஸ்பிரிட்ல நிரம்பி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுடைய ஆவியில அது டைரக்ட்டா போய் டச் பண்றதா இருக்கு. இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறதா இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பன் ஆகுது. அப்போஸ்தலர பார்க்கிறோம். லீதியாளுடைய இருதயத்தை தேவன் அவர் என்ன செஞ்சாராம்? திறந்தார். ஏன்னா, அப்பதான் அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க போகுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியங்களா இருக்குது. நம்ம பேதுருவ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆன்ட்டி அந்த லீதியாள குறிச்சு வசனம் எடுத்தா வாசிங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எடுத்தா வாசிங்க. பேதுருவ குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு காலத்துல அவன் குழப்பம் உள்ளவனாய் அவனுக்கு எவ்வளவுதான் வேத வாக்கியங்களை சொல்லி கொடுத்தா கூட அதை புரிந்து கொள்ள முடியாதவனாய் அப்படிதான் பயப்படுகிறவனாய் பேதுரு இருந்ததை பார்க்கிறோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரால் பேதுரு நிரப்பப்பட்ட பொழுது அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் எழும்பி அங்கே என்ன செய்யறான்? எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவன் தைரியமாய் அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கவாடா? வாசிங்க ஆண்டி. லூக்கா இது அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது சரி. தியத்திரா ஊராளும், இரத்தாம்பரம் விற்கிறவளும், தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் ம். சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இந்த இருதயம் திறந்தருளுகிற வேலைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். நம்ம இருதயத்தை அங்க சரண்டர் பண்ணும்போது, அங்க வார்த்தைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது இப்ப வார்த்தை மைண்ட்ல போறதில்ல. இது வார்த்தை உணர்வுகள் நம்முடைய எமோஷன்ஸ்ல, நம்முடைய ஃபீலிங்ஸ்ல கலக்கும்படியான வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு போதிக்கிறவர். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செஞ்சிருது? ஓப்பன் ஆகுது. நம்ம மூளை அளவுல கேட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்ப உணர்வு பூர்வமாய் நம்ம இத கேட்க ஆரம்பிக்கிறோம். நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும் இங்க பேதுரு பேசும் பொழுது அங்க அங்க 14வது வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் ம், நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது ம், விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. ம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி ம், நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது ம், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் ம், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் ம். சொப்பனங்களை போதும் காண்பார்கள். ஆன்ட்டி. போதும். இப்போ இந்த பேதுரு அவ்ளோ ஒரு பயந்த ஒரு பேதுரு. இயேசுவை காட்டிக் கொடுக்க இயேசு அங்க காட்டிக் கொடுக்கப்பட்டு அங்க சிலுவைக்கு போற நேரத்துல பேதுரு 3 முறை அங்க மறுதலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பயம், உயிருக்கு அவ்வளோ பயம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட பிறகு பயங்கர தைரியமும் அங்க என்ன வந்துருச்சு? போல்ட்னஸ் அண்ட் கரேஜ் அங்க பேதுருவை அங்க ஃபில் பண்ணி அங்க பேதுரு தைரியமா எழும்பி நின்னு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். தைரியமா பேசுறாரு.
அங்க யார குறிச்சும் பயம் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம வாசித்து பார்க்கும்போது, அவங்க தைரியமா சுவிசேஷத்த அறிவிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு பயப்படணுமான்னு கேட்கிறாங்க. அதுவரைக்கும் பரிசேயர், சதுசேயருக்கு பயந்து கொண்டிருந்தவங்க, தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது உத்தமமா இருக்குமோ? அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள போல்ட்னஸ் வந்துருச்சுன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது, நமக்கு தைரியம் வரும். எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற தைரியத்தை இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்கு இன்னைக்கு அவர் தேவனாய் இருக்கிறார்ங்கிறத நம்ம தியானித்து பார்த்தோம். நம்மள கம்ஃபர்டரா, நமக்கு தேற்றரவாளனாய் அவர் நமக்கு நம்ம கூடயே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பயந்து கொண்டிருந்த சீஷர்களை அவர் பலப்படுத்தினத பார்க்கிறோம். அவர் டீச்சரா நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறபடியினால, அந்த அபிஷேகமே நமக்கு போதித்து, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க அவர் திறந்து விடுகிறத பார்க்கிறோம். அவர் ஆவியானவராய், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆவி மனிதனில் அவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல, இந்த ஆவியானவரோடு கூட நம்ம இன்டிமெசில நம்ம எப்பவும் இருக்கும்போது, நம்ம விடுதலையோட தான் இருப்போங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை குறித்ததான அந்த சாட்சியை நமக்கு அவர் என்ன செய்வார்? எடுத்து சொல்லுவார். தேவனை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். ஆனா, இன்னைக்கு நம்மள்ட்ட பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்பிரிட் கிட்ட நம்ம போகாம, நம்ம சென்சஸ் கிட்ட போறதுதான், சென்சஸ் சொல்றபடி தியானிக்கிறதும், சென்சஸ் சொல்றபடி வாழுகிறதும் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சத்தத்தை கேள். அப்ப இன்னையில இருந்து ஆவியானவரே உங்க சத்தத்தை கேட்கிறதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களுடைய எங்களுடைய மனதும் எங்களுடைய சூழ்நிலைகளும் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் தியானிக்காதபடி, நீங்க என்ன சொல்றீங்களோ அத நாங்க தியானிக்கும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இன்னமும் ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி நம்ம டீப்பரா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். பல காரியங்களை தேவன் நமக்கு நம்ம மைண்ட்ல இதுவரைக்கும் அன்லாக் ஆகாத காரியங்களை அங்க அன்லாக் ஆகும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நமக்கு என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும். ஆவியானவர் இந்த நாட்கள்ல இந்த காரியங்களை நமக்குள்ளே அவர் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய ஜெயங்களை இந்த ஆவியானவர் மூலம் நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே, ஆவியானவரை குறித்து நாங்கள் ஆழமாய் தியானிக்க தகப்பன் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்குள் நாங்கள் வேர் கொண்டவர்களாய், உம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் உறவு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. எல்லா விதமான சூழ்நிலைகள் எங்களை அப்பா, எங்களுடைய மனதும் எங்களுடைய ஐம்புலன்களும் சொல்லுகிற காரியத்தை இனி நாங்கள் தியானிக்க கூடாதுப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. இங்க வந்து நாங்க எங்க எல்லாருக்காகவும் நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவருக்கொருவர் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க எல்லாருமே இந்த ஐம்புலன்கள்லையும் மனது சொல்லுகிற காரியங்கள், அதாவது பிசிக்கல் சென்சஸ் மூலமா எங்க மனதுல இருதயத்துல தோன்றுகிற காரியங்களை நாங்கள் இனி ஒருபோதும் தியானிக்காதபடி பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டு அவரையே நாங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்திருக்க, அதிலே நடக்க, ஆவிக்கு ஏற்றபடி நடக்க அப்பா. நாங்க வேதத்துல பார்க்கிறோம், ரோமர் 8 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் மேல ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் செயல்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஜீவனின் ஆவியின் பிரமாணத்திலே நாங்கள் செயல்பட, நாங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியின் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி வேதம் சொல்லுதுப்பா. இந்த ஆவியானவரே, உம்முடைய சிந்தனையினால் நாங்கள் நிரப்பப்பட, கிறிஸ்துவின் சிந்தையினால் நாங்கள் நிரப்பப்பட அப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்க ஸ்பிரிட் மேன்ட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொள்ள, எங்களுடைய 5 சென்சஸ்ல இருந்து நாங்க எதையும் பெறக்கூடாதுப்பா. எங்களுக்கு அது தேவையில்லப்பா.
ஆண்டவரே, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. அந்த ஆவியிலிருந்து நாங்கள் வாழ, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த ஆவியிலிருந்து நாங்க வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களை அப்படியே நீர் நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.